பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என் தங்கிகள் ரிலீஸ் பண்ணேன் 214. நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம். அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாதம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாதமோ என்னமோ அதனாலயா. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் தான் என் மனைவி பிறந்த நாள். என் மனைவி பிறந்த நாள் இந்த மாதத்தை பிடிக்குமா? இல்லை காதலர் தினம் வர்றதுனால எனக்கு பிடிக்குமா? இல்லை என் மனைவி மேல் இருக்கக்கூடிய காதல் உயிருள்ள ஒரு விஷயம் இந்த காதல் இருக்கிறதுனால இந்த மாதம் பிடிக்குமா? இந்த மாதத்தில் அதுவும் பிப்ரவரி 6 எனக்கு இந்த பிடிச்ச தேதி. நானே டிஆர், எனக்கு பிடிச்சது 6. அதனால 6ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். எத்திராஜ் வந்தார். எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த 6 மாதிரி இருக்கு. இந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர், அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த 6ஆம் தேதி நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாங்க. சரின்னு 6ஆம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்தேன். நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன். அங்கேருந்து இந்த ராஜா உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரசாத் தேட்டரை நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுப்போம்னு இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டார். ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் எத்திராஜ் பேரில் பார்த்தாலும் ஒரு ராஜா, இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா. ஒருதலை ராகத்தில் கதாநாயகன் பேர் ராஜா, அது மட்டும் இல்லை என் பேரே உண்மையிலே ராஜா. இந்த பக்கம் ஒரு ராஜா, இந்த பக்கம் ஒரு ராஜா. சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்டேன் ரோஜா. இதை ஏன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மியூசிக்னு ஒன்று ஆரம்பிக்கிறோமே. என் பையனோட பிறந்த நாளில் அதை பிறக்க வைப்போம். ஒரு மியூசிக் கம்பெனி. இன்னைக்கு மியூசிக் கம்பெனியில் பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் பேசினா தலைப்பு மாறிடும். அதை மறுபடியும் தனியாக பேசுகிறேன். இன்னைக்கு வந்த இடத்துல வந்தது மட்டும் பேசணும். கண்டதையும் பேசினா அது முறை இல்லை. அதனால கொடுத்துட்டேன். இந்த தேதியும் விட்டு கொடுத்தேன், இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன். சார் எனக்காக என்னையும் கொடுத்தேன். என்னை கொடுத்து தானே சார் என் பையனே வந்தான். என்னை கொடுத்து என் பையனுக்காக என்ன வேணா கொடுப்பேன், எதை வேணா கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன், என்ன எதை வேணா கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன். இடத்தை கொடுத்தேன். என் பையனுக்கு நான் தடத்தை கொடுத்தேன், என் பையனுக்கு இடத்தை கொடுத்தேன், என் பையனுக்கு படத்தை கொடுத்தேன். அதனாலதான் இன்னைக்கு சரவணன் சொன்ன மாதிரி இத்தனை 5 வருஷம் இல்லையா, 50 வருஷம் வந்தா கூட நாங்க சிம்புவோட ரசிகன் இருக்கான் பாரு. சிம்புவோட ரசிகன் யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்கக்கூட, அப்படி ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்கேன். இன்னைக்கு காலையில் நம்மளுடைய சூலம் படத்தோட டைரக்டர் நம்மளுடைய எம் பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு. யூடியூப்ல பார்த்தேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன். ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்கு, நான் 8:30 மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ராஜா ஹேர்லாம் ரெடி 8:30 மணிக்கு வரும். இல்லை எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. இப்போதான் ஃப்ளைட்டில் ப்ரொடியூசர் வர்றாருன்றார். அடப்பாவி என்னப்பா இப்படி சொல்கிற? நான் காலையில் 4 மணிக்கே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டேன். நான் வாழ்க்கையில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு. ரயில் பயணங்களில் போய் காலையில் 6:40க்கெலாம் ட்ரெயினை பிடிக்கணும். 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். ரெடி ஆகி என்னன்னு கேட்டால் என் பையனுடைய பிறந்த நாளில் இந்த சிலம்பாட்டம் படத்தோட ரீரிலீஸில், என் பையனோட ரீரிலீஸில் இந்த படம் ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ஒரு தந்தையா என்னுடைய ஆர்வம். அதுக்காக எனக்கு என்ன கேட்டால் விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல. நான் என் பையனுக்காக தள்ளி வரேன். என் பையனுக்காக தள்ளி வராம நான் யாருக்காக தள்ளி வருவேன்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.